வெல்கம் டு டாப் ஐஸ். நான் உங்கள் முத்து. நம்ம டாப் ஐஸ் ஆப்ல லைவ் டெஸ்ட்ன்றது கண்டினியூவா போய்கிட்டு இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதா. அதுல சிஜிஎல்ல டெஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் உடைய எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துலாமா? A retailer marks an air conditioner 80% above its cost price. அப்ப அந்த காஸ்ட் பிரைஸ்ல இருந்து 80% அதிகமா என்ன பண்றாருன்னா மார்க் பிரைஸ்ல மார்க் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம ஒரே லைன்ல ஸ்டெப்ஸ் எழுதிக்கலாம். அப்ப காஸ்ட் பிரைஸ்ல இருந்து 80% அதிகமானா 180 divided by 100. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்திருக்காங்க? He offers the first discount 25% on the market price. Market priceல first discount 25% during the festive offer. And additional discount 10% applied on the already discounted price. அப்ப ஆல்ரெடி ஒரு 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கல்ல, அதுல இருந்து அகைன் மறுபடியும் ஒரு 10% டிஸ்கவுண்ட் இஃப் ஃபைனல் செல்லிங் பிரைஸ் இஸ் ரூபீஸ் 15,552 15,552 ரூபாய்க்கு நான் ஃபைனல் செல்லிங் பிரைஸ். வாட் இஸ் த அப்ராக்சிமேட் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஏர் கண்டிஷனர்? ஏர் கண்டிஷனர் காஸ்ட் பிரைஸ் என்னன்றது கேள்வி. சரியா? முதல்ல எவ்வளவு டிஸ்கவுண்ட்? 25% டிஸ்கவுண்ட், அடுத்து ஒரு 10% டிஸ்கவுண்ட். அப்ப இதை கண்டினியூவா எழுதணும் அப்படின்னா 75 டிவைடட் பை 100, அடுத்தது 90 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு எனக்கான செல்லிங் பிரைஸா இருக்கும். சரியா? அந்த செல்லிங் பிரைஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா நமக்கு? 15,552. கரெக்டா? சோ இதோட வேல்யூ என்ன? டைரக்டா ஒரே ஸ்டெப்ல ரீட் பண்ணி முடிச்சு ஒரே ஸ்டெப்ல என்ன பண்ணா போதும்? இதை எழுதி சால்வ் பண்ணா போதும். கடகடன்னு நம்ம அடிச்சு கொடுத்துடலாமா? எதெல்லாம் ஈஸியா ஃபர்ஸ்ட் அடிச்சு கொடுக்கலாம். அப்பனா ஒரு 0 கேன்சல். இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 4. அகைன் இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 அப்படின்றது கேன்சல். இது 15 3 அடியாகும். அப்ப ஓர் 3 3 ஐ 3 15 ஓர் 3 3 மீதி 2 8 3 24 மீதி 1 4 3 12. இது 9 டிவைட் ஆகுமா? 9 டிவைட் ஆகும். ஓர் 9 9. இந்த இடத்துல சால்வ் பண்ண போனா ஐ 9 45 ரிமைனிங் 6 7 63 ரிமைனிங் 5 6 54. சரிங்களா? வேற எது கேன்சல் ஆகும் நமக்கு? இந்த இடத்துல 9 கேன்சல் பண்ண அப்படின்னா 2. இது அகைன் 2 9 கேன்சல் ஆகும். அப்ப ஓரும் போது 9 ஆறும்போது 54 ஆறும்போது 54 ரிமைனிங் 3 4. சரிங்களா? அப்ப எனக்கு சிபி ஈக்குவல் டு 64 இன்ட்டு 2 இன்ட்டு இந்த 2 0 அப்ப 100. அப்ப 64 இன்ட்டு 2 அப்படின்னா 12,800 தான் என்னுடைய காஸ்ட் பிரைஸ். சரியா? சோ ஒரே கொஸ்டின் தான், கொஞ்சம் பெருசா இருந்துச்சா ரீட் பண்ணி முடிச்சோடனே இவ்வளவுதான் அப்படின்றது நமக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். சோ நம்ம என்ன பண்ணலாம்? டைரக்டா எழுதலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட், a bicycle will having a radius, அதோட ரேடியஸ்ன்றது 35 சென்டிமீட்டர். what percentage of its circumference covered in a quarter? இது கிடையாது. சரிங்களா? அப்ப கால்வாசின்றது எவ்வளவு, சாரி கால்வாசி சர்க்கம்ஃபரன்ஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் கவர் ஆயிருக்கும் அப்படின்றது கேள்வி. கால்வாசி அப்படின்னாலே மொத்தத்துல 25% தான் கவர் ஆயிருக்க போகுது. அப்ப எனக்கு எதுவுமே தேவையில்ல. சோ என்னோட ஆன்சர் 25%. நமக்கு செக்ஷனல் டைமிங்ன்றது கொடுத்துட்டாங்கன்றது தெரியும்ல. சோ இந்த மாதிரி சம்ஸ்ல நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியா பிக் பண்ணி சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அப்ப கால்வாசி போயிருக்குன்னா பர்சன்டேஜ்ல கிட்ட 25% தான் போயிருக்க போகுது. நம்ம எதுவுமே சால்வ் பண்ண தேவையில்ல. அது என்ன ரேடியஸ்னாலும் இருந்துட்டு போகுது. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது, a vertical cylinder container, sorry, vertical cylindrical container is filled with oil. A solid hemispherical stone of a radius 7 cm is immersed. சரியா? ஒரு hemispherical stone இருக்கு, அதோட ரேடியஸ் தான் 7 சென்டிமீட்டர். அதை தூக்கி நான் உள்ள போடுறேன். சரியா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஆயில் லெவல் இஸ் ரைசஸ் பை 3 சென்டிமீட்டர். சரியா? அப்ப சிலிண்ட்ரிக்கலோட வால்யூம்ன்றது பை ஆர் ஸ்கொயரா பை இன்டு ஆர் ஸ்கொயர் ஹச். இது உள்ள போட்டதுனாலதான் எனக்கு என்ன ஆயிடுச்சு? 3 கூடி இருக்கு. அப்ப ஹைட்ன்றது 3 கூடி இருக்கு. இது அந்த ஹைட் கூடுற அளவும் அந்த கல்லு உள்ள போயிருக்கும்ல, அதோட வால்யூமும் சமம் தானே. அப்ப அது ஈக்குவல் டு ஹெமிஸ்பெரிக்கல் கல்லா. அப்ப அதோட வால்யூம்ன்றது நமக்கு என்னது? 2/3 பை ஆர் கியூப். அதோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. சோ 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7. சரியா? சரி, ஓகே. அடுத்தது, வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர்? அப்ப சிலிண்டரோட ரேடியஸ் என்ன? அவ்வளவுதான். சரியா? ஒரே ஒரு ஞாபகம் தான் என்னன்னா, அந்த சிலிண்ட்ரிக்கல் பைப்புக்குள்ள ஒரு கல்ல போடுறோம் அப்படின்னா அந்த ஆயில் எவ்வளவு கூடுதோ அதே, சாரி, அந்த ஆயில் எவ்வளவு கூடுதோ அது அந்த கல்லோடைய வால்யூமை பொறுத்து தானே இருக்கும். அதுதான். அப்ப கல்லோட வால்யூமையும் ஆயில் எவ்வளவு கூடுதுன்னு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஈக்குவேட் பண்ணிருக்கேன். சரியா? இப்ப இது ரெண்டும் நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிடலாமா? சோ பை பை கேன்சல். எனக்கு இந்த ரேடியஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க.
சோ 3 நான் என்ன பண்ணிட போறேன், இங்கிட்டு கொண்டு வந்துட போறேன். அப்ப ஆர் ஸ்கொயர்ல ஆர் ஈக்குவல் டு இந்த 3 நான் இங்கிட்டு எழுதிக்கிட்டேன் அப்படின்னா சரிங்களா, இந்த 2 7ல இருந்து ஒரு 7 வெளியில வந்துரும், டிவைடட் பை 2 3ல இருந்து ஒரு 3 வெளியில வந்துரும், இன்ட்டு 7 2 14. சோ ரூட் 14 அப்படின்றது நமக்கு இருக்க போகுது. ரூட் 14 வேல்யூ நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா எனக்கு ரூட் 16 அப்படின்னா 4ன்னு தெரியும். சோ அப்ராக்சிமேட்டா நான் என்ன பண்ணிக்க போறேன்னா 7/3 இன்ட்டு 3.5 நான் எடுத்துக்கிறேன். சரியா, ஏன்னா 16 இருந்துச்சுன்னா அது ரூட் 20 எடுக்கும்போது 4 அதோட வேல்யூ. சோ 3.5 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறேன். இப்ப இதை சால்வ் பண்ணா 7 3 21 5 35. அப்ப 21 3.5 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 24.5. அப்ப 24.5 டிவைடட் பை 3. அப்ப இதை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஆன்சர் 8 3 24.1. சோ 8.1ல வரப்போகுது. சோ எனக்கு அதுக்கு நியரஸ்டா இருக்க வேல்யூவா இருக்கக்கூடிய 8.73 நான் போட்டு போய்கிட்டே இருக்க போறேன். சரி, 8ல என்னோட ஆன்சர். அவ்வளவுதான். கிளியரா? இல்லைன்னா ரூட் 14 இருந்து நான் சால்வ் பண்ணணும். ரூட் 14 நான் எப்படி சால்வ் பண்ணணும்? 14 3 9. சரிங்களா, அப்ப ரிமைனிங் எனக்கு எவ்வளவு இருக்க போகுது? 5 புள்ளி வச்சு ஒரு 0, 2 6, அப்ப இன்னொரு 0. சரியா, அப்ப 6க்கு பக்கத்துல எந்த வேல்யூ போட்டா எனக்கு 500 கிட்ட வரணும் அப்படின்னு நான் பார்க்கணும். சரியா, இதெல்லாம் பார்த்து நான் சால்வ் பண்ணணும். அதுக்கு பதிலா நான் அப்ராக்சிமேட்டா சால்வ் பண்ணா போதும். புரிஞ்சா? கிளியரா? நெக்ஸ்ட் சம் அப்படின்றத பார்க்கலாமா? சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? a bullet train covers a fixed distance. பிக்ஸ் ஆயிருக்கிற டிஸ்டன்ஸ் அது கவர் பண்றதுக்கு 30 minutes ஆகுது at an average speed of, அதோடைய ஸ்பீட்ன்றதான் கொடுத்திருக்காங்க 240 km/h. due to track maintenance it needs to be diverted. track maintenance நடக்கிறதுனால அதை டைவர்ட் பண்ணி விட்டாங்க. increase the distance, அதனால distance increase ஆயிருச்சு 20%. சரியா, okay, if the train needs to arrive at the destination on time, ஓகே, அதாவது 30 நிமிஷத்துல போய் சேரணும். வாட் ஷுட் இட்ஸ் நியூ ஆவரேஜ் ஸ்பீட்? சரிங்களா, இப்ப ஆவரேஜ் ஸ்பீட் எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிரும்? ஒண்ணும் கிடையாது. இப்ப பாருங்க, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகணும்? டிஸ்டன்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதே அளவு ஆவரேஜ் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனா போதுமா? ஏன்? டிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட். எப்ப? டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா 20% அப்படின்றது எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிஸ்டன்ஸ்? அப்ப என்னோட ஸ்பீடு 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அப்ப 240ல 20%னா 48. அப்ப 240 பிளஸ் ஒரு 48. சோ என்னோட ஆன்சர் அப்படின்றது நமக்கு என்னது? 288 கிலோமீட்டர். இது என்னுடைய நியூ ஆவரேஜ் ஸ்பீடு. இப்ப இதுதான் நம்ம செக்ஷனல் டைமிங்ல நம்ம போட போறோம். என்ன இருக்கு அப்படின்றதுல வேகமா டீகோட் பண்ணா போதுமான அளவா இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்தது calculate the first and third quartiles. ஓகே, இந்த குவார்டைல் பேஸ் பண்ண சம்ஸ் அப்படின்றது போன வட்டம் செலக்ஷன் ஃபேஸ்ல கேட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த எக்ஸாம்லயும் கேட்கல. ஆனா நிறைய பேருக்கு நம்ம சிஜில அப்படின்றது லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்ப அதுலயும் நம்ம விட்டுறக்கூடாதுனாலதான் அந்த மாதிரி டாபிக்ல இருக்கக்கூடிய முக்கியமான சம்ஸ் எல்லாமே நம்மளுடைய லைவ் டெஸ்ட்ன்றதை ஆட் அப் பண்ணிருக்கோம். சரி, அதுல பேஸ் பண்ணதா ஒரு சம். இதுல தெரியலன்னா தெரிஞ்சுக்க போறோம். குவார்டைல் டீவியேஷன் என்ன அப்படின்னா, குவார்டைல் டீவியேஷன் அப்படின்றது Q3 minus Q1 டிவைடட் பை 2. சரிங்களா, அதாவது தேர்ட் குவார்டைலும் ஃபோர்த் குவார்டைல் டிஃபரன்ஸ் டிவைடட் பை 2. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த குவார்டைல் டீவியேஷன். சரி, அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த குவார்டைல் டீவியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா Q3 minus Q1 டிவைடட் பை Q3 plus Q1. இது ரெண்டு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் தெரியல, இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது நமக்கு தெரியல அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? கத்துக்க போறோம். சரியா, அப்ப அவ்வளவுதான், கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணா குவார்டைல் டீவியேஷன்றது 6. சோ எனக்கு என்ன கிடைச்சும்னா Q3 minus Q1ன்றதுக்குமா Q3 minus Q1 equal to 12ன்னு எனக்கு கிடைக்கும். சரியா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த குவார்டைல் டீவியேஷன்றது 0.2. அப்ப அத நான் 2/10 ன்னு எழுதிக்கலாமா? அப்ப அது ஈக்குவல் டு நியூமரேட்டர் 12 டிவைடட் பை Q3 பிளஸ் Q1. சரிங்களா, இப்ப நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 4 2 2 6 2 12 கிராஸ் பண்ணா 60. சோ Q3 பிளஸ் Q1 ஈக்குவல் டு 60. சரியா, சரி, ரெண்டோட டிஃபரன்ஸ்ன்றது 12, ரெண்டு ஆட் பண்ணா 60. சோ என்னோட ஆப்ஷனுக்குள்ள போறேன், சால்வ் பண்ண போறேன். சரிங்களா, ரெண்டோட டிஃபரன்ஸ் 12 இருக்கா? இருக்கு. இங்கேயும் 12 இருக்கு, இங்கேயும் 12 இருக்கு, இங்க 12 கிடையாது. ரெண்டை கூட்டினா 60. இது 48, 30, 40, 60. சோ என்னோட ஆன்சர்ன்றது ஆப்ஷன் பி. அவ்வளவுதான், சிம்பிள் ஆச்சு. சரியா, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? அடுத்தது the average of 13 numbers is 70. 13 பேரோட ஆவரேஜ்ன்றது 70. the average of the first 5. ஓகே, இந்த சம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அதுல first 5, last 5, அடுத்த 5 இந்த மாதிரிலாம் கொடுத்தா நம்ம எப்படி
டைரக்டா ஒரு ஸ்டெப் அப்படின்றது நம்ம எழுதிக்குவோம். சரிங்களா? என்னது 13 பேருடைய ஆவரேஜ் அப்படின்றது நமக்கு எவ்வளவு அப்படின்னா 70. ஓகே, அடுத்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் 5 அவங்களுடைய ஆவரேஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? the average of the first 5 number is 60. ஓகே, மொத 5 பேருடைய ஆவரேஜ் அப்படின்றது நமக்கு எவ்வளவு அப்படின்னா 60ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன டேட்டா இருக்கு? the average of the next 5 numbers is 25% higher than the average of the first 5 number. முன்னாடி ஒரு 5 பேரை சொன்னீங்கல்ல, அதுல இருந்து 25% அதிகமா. அப்ப 60ல 25% அப்படின்றது நமக்கு என்னன்னா 15. 60/4 தானே 15. அப்ப ரிமைனிங் இருக்க அடுத்து இருக்கக்கூடிய 5 பேருடையது 75 ஆவரேஜ் அப்படின்றது. சரியா? 13 பேர்ல 10 பேரை பேசியாச்சு. அடுத்து the 11th number is ஓகே, அப்ப இப்ப இருக்க 3 பேர் தான் பிரிச்சு எழுத போறோம். சரிங்களா? அப்ப 11th நம்பர் இருக்கு, 12th நம்பர் இருக்கு, அடுத்து 13th நம்பர் இருக்கு. சரியா? இப்ப இந்த 3 பேரை பத்தின டேட்டாஸ் தான் நமக்கு கொடுத்துருக்க போறான். the 11th number is 6 less than the 13th number. அப்ப நான் இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டேன்னா 13 விட 6 கம்மி. அப்ப 13வதுன்றது எக்ஸ் பிளஸ் 6 இருக்குமா? இப்பதானே 6 கம்மியா இருக்க போகுது. ஓகே, அடுத்தது and the 12th number is 4 greater than the 13th number. அப்ப 13th நம்பரை விட 4 அதிகம். அப்ப இது x plus 6னா இது x plus 10 இருக்கும். மூணுமே ஒரே வேரியபிள் வர மாதிரி நம்ம எழுதிக்கணும். அப்பதான் நமக்கு ஈஸி. சரியா? ஓகே, வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த 11th and 12th நம்பர்? சரி, 11th and 12th நம்பர் இதோட ஆவரேஜ்னா x plus 10 divided by 2, 2x plus 10 divided by 2. அப்ப x plus 5 என்ன அப்படின்றது நமக்கான கேள்வி. சோ x கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா +5 ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர். சரியா? சரி, ஓகே, நான் இப்ப இவ்வளவு நேரம் கொஸ்டினை தான் டீகோட் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம கடை என்ன பண்ணிடலாம்? சம்ஸ சால்வ் பண்ணிடலாம். சரியா? இப்ப இந்த 3 பேரோடையது நமக்கு தேவை, மொத்தம் 13 பேரோடையது. சோ எவ்வளவு டிவைட் ஆயிருக்கு பார்க்கலாமா? 10 குறைஞ்சிருக்கு 5 பேருக்கு. அப்ப 5 × 10 அப்படின்னா 50 குறைஞ்சிருக்கு. சரியா? 5 கூடி இருக்கு 5 பேருக்கு. அப்ப 25 கூடி இருக்கு. அப்ப மொத்தமா இவங்களை நான் கணக்கு பண்ணும்போது எனக்கு என்ன இருக்குன்னா 25 குறைஞ்சிருக்கு. அப்ப இந்த 3 பேருக்கு வரும்போது 25 எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்பதானே ஆவரேஜ் பேலன்ஸ் ஆகும். கரெக்டா இல்லையா? இப்ப இந்த 3 பேரோட ஆவரேஜ்ன்றது 3 21. அப்ப 210 பிளஸ் 25. என்னோட ஆன்சர் 235. இந்த 3 பேரை ஆட் பண்ணணும் 235. அப்ப 1 2 3 3x 10 16 பிளஸ் 16 ஈக்குவல் டு 235. அப்ப 3x ஈக்குவல் டு 10 போச்சுன்னா 225, 5 போச்சுன்னா 220. சோ 219. அப்ப x ஈக்குவல் டு என்னோட ஆன்சர் அப்படின்றது நமக்கு என்னது? 7 3 21, 3 9. அப்ப x is equal to 73. x plus 5 அப்படின்னா என்னோட ஆன்சர்ன்றது 78. சோ நம்ம எப்படி பண்ணலாம்? இப்படி டைரக்டா இந்த மாதிரி டீவியேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். உட்கார்ந்து ஒன்னொன்னா சால்வ் பண்ணி இதுக்கு ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதோட வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்? இப்படியே சால்வ் பண்ணிடலாம். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்தது A and B together can complete your work in 12 days. அப்ப A B சரிங்களா? இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க? 12 நாள்ல வேலையை முடிப்பாங்க. B and C together complete it in 15 days. அடுத்து B plus C சேர்ந்து ஒரு 15 நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்க. C plus A, C and A 20 days. அப்ப C plus A சேர்ந்து எவ்வளவு நாள் அந்த வேலையை முடிப்பாங்க? 20 daysல வேலையை முடிப்பாங்க. How many will each take working alone? சோ ஒவ்வொரு ஆளும் தனித்தனியா அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? கொஞ்சம் புதுசா இருக்கா கொஸ்டின்? சரியா? ஏன்னா இப்படி கொடுத்துட்டா 3 பேர் சேர்ந்து எப்ப முடிப்பாங்கன்னு கேட்பாங்க தான் நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா A எவ்வளவு நாள்ல முடிப்பியான், B எவ்வளவு நாள்ல முடிப்பியான், C எவ்வளவு நாள்ல முடிப்பேன்னு சொல்லி வேற வேறையா கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப இது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துலாமா? 12 15 20. எல்சிஎம்ன்றது எனக்கு என்னது? 60. I 12 60. 4 × 15 3 × 20. சரியா? இப்ப இது எல்லாத்தையும் கூட்டினா 2A 2B 2C கிடைக்கும். சரியா? அப்ப எனக்கு A plus B plus C மட்டும் வேணும் அப்படின்னா டிவைடட் பை 2 5 8 12. அப்ப என்னோட ஆன்சர்ன்றது 6. சரியா? சரி, இப்ப நான் ஒன்னொன்னா எழுதுறேன், ரொம்ப ஈஸியா டக்குன்னு எழுதலாம். A B யோட எஃபிஷியன்சின்றது 5. அப்ப C யோட எஃபிஷியன்சின்றது 1. அப்ப C ஒரு எஃபிஷியன்சில 60 நாள் வேலை பார்த்தா 60 நாள்ல வேலை பார்ப்பேன். சரியா? அப்ப என்னோட சரி 60 வேலையை பார்த்தா 60 நாள்ல வேலை பார்ப்பேன். 4 ஆப்ஷன்லயுமே இருக்கு. அடுத்தது BC யோட எஃபிஷியன்சி அப்படின்றது நமக்கு என்னது? BC யோட எஃபிஷியன்சின்றது 4. அப்ப A யோட எஃபிஷியன்சின்றது நமக்கு என்ன வரும்? 2ன்னு வந்துடும். அப்ப ஏன்றவன் 30 நாள்ல வேலையை முடிப்பான். சோ இந்த ரெண்டுக்குள்ளதான் என்னோட ஆன்சர் அப்படின்றது இருக்கு. சோ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. சரியா? அடுத்து B யோட எஃபிஷியன்சி, AC யோட எஃபிஷியன்சின்றது 3. அப்ப B யோட எஃபிஷியன்சின்றது 3.
60 டிவைடட் பை 3 20. சோ என்னோட ஆன்சர் அப்படின்றது ஆப்ஷன் சி. ஏன்றவங்க 30 நாள்ல வேலையை முடிச்சிருவாங்க, பீன்றவங்க 20 நாள்ல வேலையை முடிச்சிருவாங்க, சீன்றவங்க 60 நாள்ல வேலையை முடிச்சிருவாங்க. கிளியரா புரிஞ்சா? நல்லா இருந்துச்சா கொஸ்டின்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது, pipe A is capable of filling a tank in 16 minutes while pipe B can fill the same tank in 24 minutes. ரெண்டுமே என்னதான் பண்ணுது? ஃபில் பண்ண தான் செய்யுது. சரியா? A 16 நிமிஷம், B 24 நிமிஷத்துல ஃபில் பண்ணுது. சரிங்களா? Aன்றது 16 நிமிஷம், Bன்றது 24 நிமிஷத்துல என்ன பண்ணுது? ஃபில் பண்ணிருச்சு. சரியா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? Both pipes are open together but after 4 minutes the rate of pipe is double. ஒரு 4 நிமிஷம் அப்படியே அவனை விட்டாச்சு. 4 நிமிஷத்துக்கு அப்புறம் ஏ உடைய ரேட், அதாவது அவனுடைய ஸ்பீட் என்ன பண்றோம்? டபுள் பண்றோம். ரேட் ஆஃப் பைப் பி பிகம்ஸ் half of its original. ஆல்ரெடி போனதுல பாதி ஆக்குறோம். எப்பனா ஒரு 4 நிமிஷம் கழிச்சு. How many more minutes? அப்ப எவ்வளவு அதிகமான நேரம் தேவைப்படுது? Will it take to complete? சரி, will take to fill the tank completely. சரியா? கம்ப்ளீட்டா ஃபுல் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுது இன்னமும்? சரியா? சால்வ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் இது எல்சிஎம் எடுக்கலாமா? 16 24 காமன் மல்டிபிள் நமக்கு என்ன இருக்குன்னா 48. அப்ப 16 × 3 24 × 2. சரியா? ஓகே, முதல் 4 நிமிஷம் இவனை தொடவே கிடையாது, அப்படியே விட்டாச்சு. அப்ப 3 + 2 5, ஐ நாங்க 20. சோ 20 ஒர்க்ன்றது எனக்கு என்னவா இருக்குன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கும். சோ ரிமைனிங் எனக்கு எவ்வளவு ஒர்க் இருக்குன்னா 28 ஒர்க் அப்படின்றது இருக்கு. இந்த 28 ஒர்க்க பண்றது தான் எவ்வளவு நேரம்ன்றது கேள்வி. இப்ப என்ன பண்ணிருச்சு? அவனுக்கு வேலை மாத்திட்டான். சரியா? இவன் ஸ்பீட டபுள் ஆக்குறான். அப்ப ஏவோட ஸ்பீடுன்றது 6 ஆகுது, பிளஸ் பியோட ஸ்பீடுன்றது பாதி குறையுது, அப்ப 1 ஆகுது. அப்ப இத சேர்ந்து 7ல முடிக்கணும் அப்படின்னா சோ எனக்கு ஆன்சர் அப்படியே என்னது? 4 நிமிடம். சரியா? 4 நிமிஷத்துல முடிச்சிருப்பான். புரிஞ்சுங்களா? சரிங்களா? இது மாத்தினதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் தேவைப்படுதுன்னா 4 நிமிஷம் இன்னமும் தேவைப்படுது. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது, the ratio of the interest received. சரியா? இன்ட்ரெஸ்ட் வாங்குறோம், அதோடைய ரேஷியோ தான் சொல்லியிருக்காங்க. சரியா? when rupees x plus 500 is invested at 32% per annum simple interest for 4 years. ஓகே, அப்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வாங்குறதுக்கான ரேஷியோன்னு சொல்லியிருக்கான். 32%ல 4 வருஷத்துக்கு அப்படின்னா 32 × 4 எவ்வளவு? 4 2 8 3 12 128%. அப்ப 128% தான் எனக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கணும். 128% ஆஃப் எக்ஸ் பிளஸ் 500 எனக்கு என்ன பண்ணிருக்கணும்? அதோடைய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருந்திருக்கணும். சரியா? இதுக்கும் அடுத்து இருக்கக்கூடியதுக்கும் ஒரு ரேஷியோ சொல்லியிருக்கான். அடுத்து என்ன இருக்கு? 2 த. அப்ப 2னா இதான் டினாமினேட்டர். அடுத்து வரதான் எனக்கு என்ன வரப்போகுது? டினாமினேட்டர்ல வரப்போகுது. the interest received when, ஓகேவா, rupees x minus 500. அப்ப இங்க பிரின்சிபல்ன்றது நமக்கு என்னதுன்னா x minus 500. சரி, ஓகே, அது நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். அது எதுல பண்றோம் அப்படின்னு பார்க்கலாமா? இன்வெஸ்டட் அட் 20% per annum காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பண்றாங்க. 20% per annum காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டட் annually for 2 years. அப்ப 20% 2 வருஷத்துக்கு. அப்ப 20 + 20 40 பிளஸ் 20 × 20 டிவைடட் பை 100. அப்ப 44%. அப்ப எனக்கு இது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும்னா 44% எனக்கான இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்கும். சரியா? இதோட ரேஷியோ இஸ், சரி, அப்படியே கண்டினியூஸா ரீட் பண்ணோம்னா அதோட ரேஷியோ அப்படின்றது நமக்கு என்னதுன்னா 64 டிவைடட் பை 11. சரிங்களா? then find the value of x. புரிஞ்சுங்களா? சரியா? இப்ப இதோட ரேஷியோ அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இதுல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டோட ரேஷியோ தான் 64 டிவைடட் பை 11. சோ எக்ஸ்ன்றது எவ்வளவு அப்படின்றது நமக்கான கேள்வி. பர்சன்டேஜ் கேன்சல். சரியா? 64 × 2, அடுத்து 11 × 4. சரியா? அடுத்து 1 2. சோ எனக்கு ஃபைனலா x plus 500 டிவைடட் பை x minus 500 இந்த 2 அப்படின்றது அங்கிட்டு போயிடுச்சுன்னா 2/1. அப்ப இது எது மாதிரி இருக்கு? டிவிடெண்ட் காம்பவுண்ட் ரூல் மாதிரி இருக்கா? சோ அதன்படி நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டைரக்டா எனக்கு என்ன கிடைச்சிரும்? x/500 ஈக்குவல் டு 2 + 1 3 டிவைடட் பை 2 - 1 1. அப்ப x ஈக்குவல் டு என்னோட ஆன்சர் பண்ணா 3 15. சோ 15 2 0 1500. கிளியரா? அப்ப x ஓட வேல்யூ என்னது? 1500. இவ்வளவுதான் இந்த சம். சரியா இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்தது, a shopkeeper took a loan 7500. ஓகே, ஒரு 7500 லோன் அப்படின்றது வாங்குறோம். சரியா? from a bank on 1 April 2025 with simple interest 9% per annum. ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சு போச்சு. சரியா? அப்ப எவ்வளவு லோன் வாங்கியிருக்கேன்? 7500 லோன் வாங்கியிருக்கேன். எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 9%.
எவ்வளவு இயர்ஸ் அப்படின்றத நான் போடுறேன். சரியா? he decided to clear the loan on September 1st September 2025ல கொடுக்குறான். சரியா? அப்ப ஏப்ரல் வாங்குறானா, ஏப்ரல் ஃபுல்லா இருக்கு, மே ஃபுல்லா இருக்கு, ஜூன் ஃபுல்லா இருக்கு, ஜூலை ஃபுல்லா இருக்கு, ஆகஸ்ட் ஃபுல்லா இருக்கு, செப்டம்பர் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டான். அப்ப எனக்கு மொத்தம் எத்தனை மாசம்னா 5 மாசம் எனக்கான கணக்கு. அப்ப 5 months divided by 12. சரியா? ஏன்னா இயர்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன பண்ணிட்டேன், சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்ப பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட். சரியா? அவ என்ன கேக்குறாங்க, how much amount did he pay back to the bank? அப்ப எவ்வளவு திருப்பி செலுத்துவியா அப்படின்றது கேள்வி. சோ மொத்தமா எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? 0 0 0 0 கேன்சல், 3 9 4 12. ஓகே, அப்ப 75 இன்டு 15 டிவைடட் பை 4 அப்படின்னு எனக்கு இருக்கு. அப்ப யூனிட் டிஜிட் வந்து 5ல தான் எனக்கு வரும். சரியா இல்லையா? யூனிட் டிஜிட் வந்து 5ல தான் எனக்கு வரும். சோ இந்த இடத்துல எனக்கு யூனிட் டிஜிட் வந்து 5ல இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிருச்சு. சரியா? நம்ம இருந்தாலும் இதை சால்வ் பண்ணி பார்ப்போம். அடுத்தது 3 இன்டு 5 15. அப்ப 75 இன்டு 15. 75 இன்டு 15 அப்படின்னா 750. இதுல பாதி எவ்வளவு, 3 6 மீதி 1 7 2 14 I 2 10. சோ 5 12 2 மீதி 1 10 11 டிவைடட் பை 4 இருக்கா எனக்கு. டிவைடட் பை 4 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் ஃபைனலா கிடைக்கும். முன்னாங்க 8. சரிங்களா? ரிமைனிங் 3 8 32 ஓர்னாங் 4. சரியா? ரிமைனிங் 1 இரினாங் 8 ஐநாங்க 20. ஒரு 0 போட்டோம்னா அப்ப 281.25 இதான் எனக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட். அப்ப என்னோட பிரின்சிபல்ன்றது 7500. அப்ப 7500 பிளஸ் 281னா 7781. சோ நம்ம ஆன்சர் பிக் பண்றதுன்றது கரெக்ட். கிளியரா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து one shopkeeper calculates his profit at CP. அவர் என்ன பண்றாருன்னா ப்ராஃபிட்ட காஸ்ட் பிரைஸ்ல கால்குலேட் பண்றாரு. ஓகே, அண்ட் செகண்ட் இன்னொரு ஆள் இருக்காப்ல, அவர் என்ன பண்றாருன்னா ப்ராஃபிட்ட செல்லிங் பிரைஸ்ல கால்குலேட் பண்றாங்க. சோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு சம். ஏன்னா இந்த சம் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டோம், போடவே மாட்டோம். சரியா? நான் சால்வ் பண்றேன், ஈஸியா இல்லைன்றதை பார்த்து நீங்க சொல்லுங்க. சரியா? ஓகே, ப்ராஃபிட் முதல் ஆள் காஸ்ட் பிரைஸ்ல, ரெண்டாவது ஆளு செல்லிங் பிரைஸ்ல. அப்ப நான் 2 பேரும் எழுதிக்கிறேன். இது முதல் ஆளு, இவர் யாரு, ரெண்டாவது ஆளு நான் எழுதிக்கிறேன். சரிங்களா? ஓகே, ப்ராஃபிட் இஸ் 20%. போத் கெயின்ஸ், 2 பேருக்குமே 20% தான் எனக்கு ப்ராஃபிட். சோ நான் ரேஷியோ எழுதிக்கிறேன். அப்ப காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ், இவரு எனக்கு காஸ்ட் பிரைஸ் தான் பாக்குறாருன்னா இது 100னா எனக்கு என்னது, 120. இந்த இடத்துல காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் ரேஷியோன்றது நான் எடுக்கணும். இவரு எனக்கு செல்லிங் பிரைஸ்ல தான் பாக்குறாரு. சரிங்களா? அப்ப செல்லிங் பிரைஸ்ல எனக்கு 20%. அப்ப இந்த இடத்துல நான் எழுதுறேன் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 20% ஆஃப் செல்லிங் பிரைஸ். கரெக்டா இல்லையா? அப்ப ப்ராஃபிட் டிவைடட் பை செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 100. சரியா? ஓகே, செல்லிங் பிரைஸ் நமக்கு என்னது, ப்ராஃபிட் பிளஸ் காஸ்ட் பிரைஸ்ன்றது நமக்கு என்னதுன்னா செல்லிங் பிரைஸ். ப்ராஃபிட்ன்றது 20 அப்படின்னா காஸ்ட் பிரைஸ்ன்றது நமக்கு என்னவா இருந்திருக்கணும், 80 இருந்திருக்கணும். செல்லிங் பிரைஸ்ன்றது நமக்கு எப்படி இருந்திருக்கணும், 100 இருந்திருக்கணும். புரிஞ்சா? சரியா? செல்லிங் பிரைஸ்ன்றது 100, ப்ராஃபிட்ட கழிச்சது போக கிடைக்கிறது காஸ்ட் பிரைஸ். சோ 80:100 அப்படின்னு எனக்கு இருக்கு. இதை நான் ரேஷியோவா மாத்தினேன் அப்படின்னா இங்க 5:6, இந்த இடத்துல 0 0 கேன்சல், 4:5 அப்படின்றது நமக்கு ஃபைனலா இருக்கக்கூடிய ரேஷியோ. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन என்னது நமக்கு, SP of the both is same. அப்ப 2 பேரோட செல்லிங் பிரைஸ்ன்றது சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. the difference of the both the profit is 35. அவங்க 2 பேருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டோட டிஃபரன்ஸ்ன்றதா 35. ஃபைண்ட் தி செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் என்னன்றது கேள்வி. சால்வ் பண்ணலாமா? சரி, ஓகே. இப்போ SP என்னன்னு சொல்லிட்டாங்க, சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க இருக்க SPன்றது 6, இங்க SPன்றது 5. அப்ப ரெண்டையும் இப்ப நம்ம வேலை என்னது, ஈக்குவேட் பண்ணணும். அப்ப 5 இங்க மல்டிபிள் பண்ணா 5 25. சரியா? 6 30. 6 இங்க மல்டிபிள் பண்ணா 6 24, 6 30. அவ்வளவுதான். இது இதோடைய காஸ்ட் பிரைஸ், இது இதோடைய காஸ்ட் பிரைஸ். அப்ப இவங்களோட ப்ராஃபிட்ன்றது 5 பார்ட், இவங்களோட ப்ராஃபிட்ன்றது 6 பார்ட். 2 பேருக்கான டிஃபரன்ஸ்ன்றத நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 35. சோ ஒரு பார்ட்ன்றது நமக்கு என்னது, 35. கேள்வி என்னது, செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ்ன்றது 30. சோ 35 இன்டு 3 அப்படின்னா 1050. 13 15 5 மீதி 1 35. சரி, 3 9 9 1 10. சோ என்னோட ஆன்சர்ன்றது 1050. ரொம்ப 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 சூப்பரான ஒரு क्वेश्चन இந்த क्वेश्चन. சரிங்களா? சரிங்களா?
ஏன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ரெண்டு கண்டிஷன்ல வருது. சோ ஃபைனல் என்ன பண்ண போறோம், நம்ம ரேஷியோ எழுதிய சால்வ் பண்ணிடுவோம். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது A and B invest 6,000 and 9,000, sorry 60,000 and 90,000 respectively in a business after 1 year. அப்ப A க்கும் B க்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ எடுத்து அப்படின்னா 0.0000000 கேன்சல், 26 3 9. சோ டைரக்டா என்ன பண்ணலாம், 2:3 எனக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. சரி, ஓகே. ஆஃப்டர் 1 year, ஒரு வருஷம் கழிச்சு the profit is distributed, ப்ராஃபிட்ட பிரிச்சு கொடுக்கிறேன். ப்ராஃபிட்டை எதை பேஸ் பண்ணி பிரிச்சு கொடுப்போம், அவங்க இன்வெஸ்ட் பண்ண டயத்தையும் அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து பிரிச்சு கொடுப்போம். சரியா, ஓகே. இன்க்ளூடிங் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட பொறுத்து நான் பிரிச்சு கொடுக்கிறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து நான் பிரிச்சு கொடுக்கிறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளவு, 10% பெர் ஆனம் ஆன் த கேபிட்டல். கேபிட்டல்ல வரக்கூடிய 10%. அப்ப இவங்களுடைய ப்ராஃபிட்டை நான் எழுதுனேன் அப்படின்னா எனக்கு என்னவா இருக்கும், 2:3 தான் எனக்கு ரேஷியோவா இருந்திருக்கணும். அதுல ஒரு வட்டியை போட்டிருக்கேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப இதுல 10%னா 0.2, அப்ப எனக்கு என்ன வந்திருக்கும், 2.2 வந்திருக்கும். இதுல 10%னா 0.3, அப்ப எனக்கு என்ன வந்திருக்கும், 3.3 வந்திருக்கும். அப்ப இது என்னுடைய ப்ராஃபிட்டோடைய ரேஷியோ. சரியா, ஓகே. அடுத்தது டோட்டல் ப்ராஃபிட், ஓகே, இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்டோட சேர்த்து எனக்கு வந்த ப்ராஃபிட்ன்றது 25,000. வாட் இஸ் த ஏ ஷேர், ஏவோட ஷேர் அப்படின்றது நமக்கு என்ன? சரியா, சரி, ஓகே. இப்ப இந்த இடத்துல அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 10% கண்டுபிடிச்சு எழுதுனேன்னா இது நான் கேன்சல் பண்ணாலும் எனக்கு அகைன் எனக்கு என்ன வந்துருச்சு, 2:3 தான் வந்துருச்சு. சோ ரெண்டு பேருக்கும் ஒரே அளவு பர்சன்டேஜ் கொடுத்தியானா எனக்கு என்னவாகல, அது அஃபெக்ட் ஆகல ரேஷியோ. சரியா, ஆனா இவனுக்கு 10%, அவனுக்கு வேற பர்சன்டேஜ் அப்படின் போது நமக்கு என்னவாகும், அஃபெக்ட் ஆகும். பர்சன்டேஜ்ல இல்லாம வேற வேல்யூஸ்ல கொடுத்தாலும் அஃபெக்ட் ஆகும். சரியா, அப்ப ப்ராஃபிட்ன்றது 5. சோ 5 பார்ட் அப்படின்றத நமக்கு எவ்வளவு அப்படின்னா 25,000. சரியா, ஏவுடைய ஷேர்ன்றது 2 பார்ட் எவ்வளவு, 4×5 5×5 25. சால்வ் பண்ணா 2 10. சோ என்னோட ஆன்சர் அப்படின்றது 10,000. புரிஞ்சா, கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்தது a boatman row to a place 30 km distance and back in 14 hours. அப்ப 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ரோ டவுன் ஸ்ட்ரீம்ல போறாப்ல. அப்ப 30 டிவைடட் பை டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் பிளஸ் 30 டிவைடட் பை அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஈக்குவல் டு 14 hours. இதோட டைம் 14 மணி நேரத்துல திரும்பி வந்தாச்சு. சரியா, நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு, he finds then that he can row 10 km with stream. இப்போ ஒண்ணு கண்டுபிடிக்கிறாப்ல என்ன அப்படின்னா 10 கிலோமீட்டர் வித் ஸ்ட்ரீம். அப்ப ஸ்ட்ரீமோட சேர்ந்து போறாருன்னா டவுன் ஸ்ட்ரீம்ல போறாப்ல. அப்ப 10 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்ல போறாரு. அட் த சேம் டைம், அதே டைம் தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா 4 கிலோமீட்டர் அகைன்ஸ்ட் த ஸ்ட்ரீம். அப்ப 4 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம்ல போறாரு. இது ரெண்டு பேருக்கும் டைம் அப்படின்றது எனக்கு என்னது, கான்ஸ்டன்ட். சரியா, ஓகே. ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம், ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னன்றது கேள்வி. ஸ்ட்ரீமோட ஸ்பீட் அப்படினா நமக்கு என்னன்னா y என்னன்றது நமக்கு கேட்டிருக்காங்க. சரியா, சரி, ஓகே. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? இதான் நம்மளுடைய கண்டிஷன் அப்படின்றது கொடுத்திருக்காங்க, நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம எடுக்கிறோம். சரிங்களா, டைம்ன்றது கான்ஸ்டன்ட். சோ 10 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட்ல போறேன். டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் ஈக்குவல் டு தான் டைம் ஈக்குவல் டு 4 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம்ல போறேன். சரிங்களா, அப்ப 2 10 2 4. அப்ப நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் டிவைடட் பை அப் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு 5/2. சரியா, ஓகே. இப்ப நான் வேல்யூவா மாத்தணும் அப்படின்னா இது 30 டிவைடட் பை டவுன் ஸ்ட்ரீமோட வேல்யூன்றது நான் 5k அப்படின்னு வச்சுக்கிறேன். பிளஸ் 30 டிவைடட் பை அப் ஸ்ட்ரீமோட வேல்யூன்றது 2k வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு 14. சரியா, ஓகே. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா x பிளஸ் y தானே இதோட வேல்யூ, கரெக்டா இல்லையா? x பிளஸ் y டிவைடட் பை x மைனஸ் y. அப்ப நான் x பை y நான் டைரக்டா டிவிடெண்ட் காம்பவுண்ட்ல போட்டேன்னா 5 பிளஸ் 2 7. சோ 7/3. அப்ப y உடைய ரேஷியோ 3ஓட மல்டிபிளா இருக்கணும். இங்கேயும் 3ஓட மல்டிபிள் இருக்கு, இங்கேயும் 3ஓட மல்டிபிள் இருக்கு. சோ இது ரெண்டு மட்டும் தான் எனக்கு இல்ல. சோ இப்ப என்னால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இருந்துச்சுன்னா டைரக்டா சொல்லிடலாம். இப்ப நான் இதுல சப்ஸ்டிட் பண்றேன் அப்படின்னா 4×5 6×5 30, 4×2 15. அப்ப 21. அப்ப 21 டிவைடட் பை k ஈக்குவல் டு 14. சால்வ் பண்ணோம்னா 7 14 உவேல 21. கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, சரி, அப்ப கேவோட வேல்யூன்றது 3/2 கிடைச்சிருச்சு. சரியா, இப்ப இதுவும் இது இங்க இருக்கிறதா கேவோட வேல்யூவானா கிடையாது தானே.
இங்க இருக்கிறதா எனக்கு கேவோட வேல்யூ. சரியா? அப்ப நான் அதுல நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நான் xyக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப x plus y equal to 5 into 3/2. கரெக்டா? அப்ப x minus y equal to நமக்கு என்னது 2 into 3/2. சரியா? சோ ரெண்டுக்கும் நான் டிஃபரன்ஸ் எடுத்து அப்படின்னா மைனஸ் பிளஸ் மைனஸ். சோ எக்ஸ்ன்றது கேன்சல். அப்ப y equal to அதாவது 2y equal to 3 into 3/2. கரெக்டா? சோ இப்போ நம்மளோட ஆன்சர் y equal to 3 9 டிவைடட் பை 4. அப்ப 9/4 தான் நம்மளுடைய ஆன்சர். சோ ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். கிளியரா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம். இந்த ரேஷியோவை எங்க கொண்டு போய் போடன்றது நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 3யோட மல்டிபிள் இருக்குன்னு பார்த்து எனக்கு 3யோட மல்டிபிள் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல, இல்லைன்ற பட்சத்துல நம்ம இப்படிதான் சால்வ் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்தது, a dishonest dealer sells the goods at 20% loss on the cost price. அப்ப காஸ்ட் பிரைஸ் இருக்கு, செல்லிங் பிரைஸ் இருக்கு. சரி, டிஸ்ஆனஸ்ட்னாலே ப்ராஃபிட்ல தான் விற்பாரு. இவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, லாஸ்ல விற்கிறாரு. அடுத்ததா என்ன பண்றாரு, ஒரு உட்டாலக்கடி வேலைன்றதை பார்க்க போறாரு. 20% லாஸ்னா இது 100 அப்படின்னா இவர் 80க்கு என்ன பண்றாரு, செல் பண்றாரு. ஓகே, ரெண்டாவது on the cost price but uses the faulty weight 25% less. அப்ப 25% லெஸ் தான் விக்கிறாரு. அப்ப 100ன்னு சொல்லிட்டு எவ்வளவு செல் பண்ணிருக்காரு, 75 தான் செல் பண்ணுவாரு. சரியா? இதுல எதுவுமே எங்க போடணும்னு எனக்கு தெரியல அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் இருக்கிற இடத்துல சின்ன வேல்யூ போடுங்க, செல்லிங் பிரைஸ் இருக்கிற இடத்துல பெரிய வேல்யூ போடுங்க. எல்லா டைமும் அதுதான் பாசிபிலிட்டிஸ் ஒர்க் ஆகும். சரியா? எப்ப மாறி போடணும் அப்படின்னா அவங்க லாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்தா மட்டும்தான் நான் மாத்தி போட்டிருக்கணும். சரியா? இந்த இடத்துல மாறி தானே இருக்கு, அது காரணம் இந்த லாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. சரியா? இப்ப கேள்வியானது his profit or loss percentage எவ்வளவுன்றது நமக்கு கேள்வி. சரியா? சோ டைரக்டா என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். 100 கேன்சல். இப்போ இத சால்வ் பண்ணனா 4 5 ரிமைனிங் 2 5 25. இத சால்வ் பண்ண அப்பனா 16. அப்ப எவ்வளவு ப்ராஃபிட்னா ஒரு பார்ட் ப்ராஃபிட் எதுல வந்துனா 15. 1/15 உடைய பெர்சன்டேஜ் வேல்யூ நமக்கு என்னன்னா 6.67 ப்ராஃபிட்ல தான் கிடைச்சிருக்கு. சோ நம்மளுடைய ஆன்சர் அப்படின்றது 6.67%. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட், if the difference between the roots of the equation. சரியா? இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चंस. இன்னொன்னு என்னன்னா டைம் கன்சியூம் ஆகக்கூடிய ஒரு क्वेश्चंस கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் உடைய டிஃபரன்ஸ். ரூட்ஸ் என்னன்னா சொல்லனா ஆல்பா மைனஸ் பீட்டான்றதான் எனக்கான ரூட். அப்ப அதோட டிஃபரன்ஸ் அப்படின்றதான் 4ன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? அந்த ஈக்குவேஷன் அப்படின்றதா ax² plus minus bx plus c equal to 0. then which of the following is true? அப்ப இதுல இருக்கிறதுல எது ட்ரூன்றது கேள்வி. சரியா? அப்ப ஆல்பா மைனஸ் பீட்டான்றது நமக்கு தெரியும் 4. வேற என்னால நம்ம கண்டுபிடிக்கலாம், ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படின்னா மைனஸ் பி பை ஏ. ஓகே, இந்த இடத்துல மைனஸ் பிக்கு பதிலா பிளஸ் பின்றது, சரி மைனஸ் பி ஆல்ரெடி இருக்கு. சோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பி டிவைடட் பை ஏ. சரியா? அடுத்தது ஆல்பா பீட்டா ரெண்டோடைய ப்ராடக்ட் அப்படின்றது சி பை ஏ. சரி, ஓகே, இது ஏ மைனஸ் பி, இது ஏ பிளஸ் பி, இது ஏபி. இந்த மூணையும் வச்ச மாதிரி ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும்ல. என்ன ஃபார்முலா அப்படின்னா இப்ப நான் எழுதுறேன், கரெக்டானு பாருங்க. சரியா? ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஆல்பா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஆல்பா பீட்டா. a plus b the whole square minus a minus b the whole square equal to 4 into ab. அப்ப இத கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிரும். சரியா? அப்ப அதுல இருந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு இதுல இருக்கு. கரெக்டா? இப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படின்னா நமக்கு என்னது, b ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டானா நானாங்க 16. சோ உள்ளுக்குள்ள 16ன்றதுல இருக்கு பாருங்களேன். ஓகே, அப்ப கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கோம். அப்ப 4 into c by a. சரியா? அப்ப 4c by a. ஓகே, இப்ப டினாமினேட்டர்ல இருக்கிறத நான் கேன்சல் பண்ணணும். அதுக்காக என்ன பண்றேன்னா எல்லா பக்கம் a ஸ்கொயரால என்ன பண்ண போறேன்னா மல்டிபிள் பண்ண போறேன். சோ கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும் அப்படின்னா b ஸ்கொயர் மைனஸ் 16a ஸ்கொயர். இதுல a ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணனா a கேன்சல். சரியா? அப்ப ஈக்குவல் டு 4ca. சோ இந்த ஸ்ட்ரக்சர்ல எனக்கு இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இதை என்ன பண்ணணும், ஆல்டர்னேட் அப்படின்றது பண்ணணும். சரியா? இப்ப இதே ஸ்ட்ரக்சர்ல எதனா இருக்கா, ஒன்னும் இல்ல. ஓகே, சரி, பி ஸ்கொயர் இருக்கா, எல்லா இடத்துலயும் இருக்கு. 16a ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ca. அப்ப இது எனக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கு, இது கிடையாது. ஓகே, அடுத்தது பி ஸ்கொயர்
-10a². இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிளஸ் 6a² இங்கிட்டு வந்துச்சுன்னா -6a². சோ என்னோட ஆன்சர் அப்படின்றது இதுதான். கரெக்டா? சோ இதை தான் என்ன பண்ணிருக்காங்க, பிரிச்சு எழுதி கொடுத்துருக்காங்க. -10a², அங்கிட்டு ஒரு +6a² அப்படின்னு எழுதிருக்காங்க. சோ நம்மளோட ஆன்சர் அப்படின்றது இதுதான். சரியா? இந்த இடத்துல 16a² 4ac தான் வரணும், கிடையாது. 8னா எனக்கு இங்க ஒரு 8 வந்திருக்கணும், சோ கிடையாது. கிளியரா? சோ இப்போ நெக்ஸ்ட் சம் அப்படின்றது பார்க்கலாமா? சோ இதோ இந்த சம்மோட ஆன்சர்ன்றது ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துறாங்கன்னா எல்லாருமே சால்வ் பண்ணிருக்கலாம், ஏன்னா சிம்பிளிபிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சம். சரி, அப்ப 3 ஸ்ட்ரக்சர் என்கிட்ட இருக்கு. சோ நான் 3 ஸ்ட்ரக்சரை நான் சால்வ் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணா 6 சரி 7 14, 14 + 6 20. சோ 20 / 7. அடுத்தது ஆஃப்ல இருக்கு, சோ மல்டிபிள்ல மாத்துறேன். 5 20, 21 / 5. டிவைட்ல இருக்கா? சோ டிவைட்ல போடாதீங்க, மல்டிபிள்ல மாத்திட்டு தலைகளா எழுதிக்கோங்க, 3/2ன்னு எழுதிக்கோங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சா? இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். சோ இதை சால்வ் பண்ணி வச்சோம்னா 1 7 3 21, I 2 10, ஒரு 0 கேன்சல். அப்ப 3 9, 9 18. சோ என்னோட ஆன்சர் இங்க வரதுன்றது 18ன்றது இருக்கு. சரியா? இன்ட் கண்டினியூவா 5 45, 45 + 1 46. சரியா? அப்ப 46 / 9. இப்ப நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நம்ம சால்வ் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இருக்குது என்னது நமக்கு 3/4. அடுத்தது மல்டிபிள் 23 6, 6 + 2 8. சோ 8/3. இது மல்டிபிள் ஆஃப் டிவைட்ல இருந்துச்சுன்னா நம்ம எதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. சோ கண்டினியூவா அப்படியே நம்ம சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரியா? ஆஃப்க்கு பதிலா ஒரு மல்டிபிள் 1/2 அப்படின்றத நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கலாம், 1/2. டிவைட சேஞ்ச் பண்ணோம்னா மல்டிபிளா போட்டு நியூமரேட்டரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, அப்ப இதுல சால்வ் பண்ணலாம் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 4 கேன்சல், 3 கேன்சல். அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வருது? 4 அப்படின்றது வருது. சோ டிவைடட் பை 4, அப்ப இன்ட்டு 1/4. அவ்வளவுதான். டிவைடட் பை 4 போறோம்னா இன்ட்டு 1/4 தலைக்கெல்லாம் நம்ம எழுதிக்க போறோம். இப்ப இதை சால்வ் பண்ணலாமா? இதுல எதெல்லாம் கேன்சல் ஆகுது நமக்கு? 2ஆல கேன்சல் பண்ணோம்னா 9, அகைன் 2ஆல கேன்சல் பண்ண அப்படின்னா 23. சோ 9 கேன்சல். சோ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்னன்னா 23. அவ்வளவுதான். சிம்பிளிபிகேஷன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா டைம் எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா ஆன்சர் அப்படின்றது கரெக்டா நமக்கு கிடைச்சிரும். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन அப்படின்றது பார்க்கலாமா? ஓகே. சம் அமௌண்ட் ஆஃப் மணி has to be distributed among A, B, C. 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க, எவ்வளவுன்னு சொல்ல கிடையாது. இந்த ரேஷியோ 9:2. அப்ப A, B, C. சரிங்களா? இவங்களுக்கு ரேஷியோ என்னது? 9:8:6 பிரிச்சு கொடுக்கிறோம். பை மிஸ்டேக், ஒருவேளை மிஸ்டேக் பண்ணி it is distributed in the ratio 1/9, 1/8, 1/6 அதுல கொடுத்தேன் அப்படின்னா due to this, இதனால இப்படி நான் தலைகீழா பிரிச்சு கொடுக்கறதுனால V loses எவ்வளவு அப்படின்னா Bக்கு எவ்வளவு லாஸ் ஆகுது அப்படின்னா 1000 rupeesன்றது லாஸ் ஆகுது. Find the total money which has to be distributed. சரியா? எப்ப எனக்கு ரேஷியோன்றது சேஞ்ச் ஆயிருக்கப்ப என்னது? 1/9:1/8:1/6. சரியா? இப்படி மாத்தி கொடுத்தனா இப்ப இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் அப்படின்றது பார்க்கலாமா? ஓகே, 9 18 சரியா 45 36 வருமா? வராது. சோ 72 தான். இன்னொன்னு கண்டினியூஸ் நம்பர்னா என்னோட எல்சிஎம் 72 தான். சோ என்னோட ரேஷியோன்றது எப்படி மாற போகுது அப்படின்னா 8:9:72 அப்படின்னா நமக்கு என்னது 12. சோ 8:9:12 என்னோட ரேஷியோன்றது மாறிடுச்சு. இப்ப இதுதான் எனக்கு A:B ரேஷியோ நான் தப்பா கால்குலேட் பண்ணது. சரியா? ஓகே, இப்ப இதுல ஒரே ஒரு சின்ன பாயிண்ட மட்டும் நம்ம எடுத்தா போதும். இதுல நான் பிரிச்சு கொடுத்த அமௌண்ட்டும் இதுல நான் பிரிச்சு கொடுத்த அமௌண்ட்டும் ஒரே அமௌண்ட் தான். ஆனா எனக்கு நான் ரேஷியோ ஆட் பண்றேன், எவ்வளவு வருது பாருங்க. அப்ப எனக்கு ரேஷியோ ஆட் பண்ணா ஈக்குவலா தானே வரணும். அப்ப 8 10 14 23 இதோட வேல்யூன்றது 23ன்னு இருக்கு. இதோட வேல்யூன்றது 10 20 29ன்னு இருக்கு. அப்ப எனக்கு ரேஷியோ ஆட் பண்ணா ஒரே வேல்யூ தான் வந்திருக்கணும். சரிங்களா? ஏன்னா நான் ஒரே வேல்யூ தான் பிரிச்சு கொடுத்துருக்கேன். அப்ப வரல. அப்ப 29 இங்க மல்டிபிள் பண்ணுங்க, 23 அங்க மல்டிபிள் பண்ணுங்க, அவ்வளவுதான் ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப மொத்த வேல்யூன்றது எனக்கு என்னது அப்படின்னா 23 × 29. 29 இங்க மல்டிபிள் பண்ணேன்னா ஒவ்வொன்னோட மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணும்போது எனக்கு 23 × 29 தான் எனக்கு என்னது மொத்த சம் அப்படின்றது. கரெக்டா? இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா Q எவ்வளவு லாஸ் பண்ணிருக்கு அப்படின்றத நமக்கு. சரியா? இப்ப இந்த இடத்துல Q லாஸ் பண்ணதை கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க இருந்து இங்க நான் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா 29 × 8 டிஃபரன்ஸ். அடுத்தது 23 × 9, 23 × 9. இதுதான் எனக்கு எவ்வளவு அப்படின்னா 1000 rupees. அப்ப இது எனக்கு எவ்வளவு? அவ்வளவுதான் இந்த சம்.
கரெக்டா? இப்ப இதை மட்டும் நம்ம டைரக்டா தெளிவா சால்வ் பண்ணா போதும். டைரக்ட் ஆன்சர் அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். இன்னொன்னு 23, 29ன்றது நம்மளுடைய பிரைம் நம்பர்ஸ். அதோட மல்டிபிள் இதுக்குள்ள இருந்தாலுமே அதுதான் நமக்கு ஆன்சர். சரியா? சரி, ஓகே, நம்ம இப்ப சால்வ் பண்ணிடலாம். சரியா? இப்ப 29 into 8 அப்ப மல்டிபிள் பண்ணாங்க. இதை 30 minus 1ன்னு பிரிச்சிட்டோம்னா 8 24, 240ல 8 போச்சு அப்படின்னா 232 மைனஸ் 23 into 9. அப்ப 230ல 23 போச்சுன்னா 207. அப்ப இதோட வேல்யூன்றது நமக்கு எவ்வளவு இருக்கு? 207னா அங்கிட்டு ஒரு 5, 212. சரியா? 22, 32. அப்ப 25. சரியா? அப்ப 25 பார்ட் அப்படின்றத நமக்கு எவ்வளவு அப்படின்னா 1000. அப்ப இதோட வேல்யூ என்ன? 25னா 4, 40. என்னோட ஃபைனலா இருக்கக்கூடிய சம் அப்படின்றது நமக்கு எவ்வளவு அப்படின்னா 23 into 29 into 40. சோ யூனிட் டிஜிட்ல ஒரு 0 அப்படின்றது எனக்கு வரணும். சோ நம்ம ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன்ல 0ன்னு எனக்கு வரல, சோ கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது நமக்கு என்னது? 1/3 27, 7 28. சோ அடுத்த டிஜிட்ன்றது 8ன்னு வரணும். சோ என்னோட ஆன்சர் அப்படின்றது நமக்கு என்னது? ஆப்ஷன் டி. கிளியரா? புரிஞ்சா? அப்படி இல்லைன்னா மல்டிபிள் பண்ணணும். இதோட மிட் வேல்யூன்றது 26. 26 பிளஸ் 3, 26 மைனஸ் 3. அப்ப 26 ஸ்கொயர் மைனஸ் 9. 26 ஸ்கொயர்னா 676 மைனஸ் 9னா 666 பிளஸ் 1 667. சோ 667 into 4. 7 28க்கு 8, ரிமைனிங் 2. 6 24, 26க்கு 6, ரிமைனிங் 2. 6 24, 26. சோ நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா 2668 தான் நமக்கான ஆன்சரா கிடைக்கும். புரிஞ்சா? கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? நெக்ஸ்ட், the monthly income of Reena. ரீனாவோட மந்த்லி இன்கம்ன்றது 75,200, 75,000 வாங்குறாங்க. சரி, ஓகே. ஹர் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் 22,500. அப்ப சேவிங்ஸ் எவ்வளவு அப்படின்னா 752ல 225 போச்சுன்னா தான் சேவிங்ஸ். சரியா? சோ 31. அப்ப இந்த இடத்துல 7, 1, 5, 517 ரூபான்றதா நமக்கு என்னதுன்னா அவங்க, அதாவது சரி 51,700 ரூபான்றது சேவிங்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் இயர் her income increased to 25%, her expenditure increased to 14%. Find the percentage increase in savings. இந்த சம் நம்ம நிறைய பார்த்திருப்போம், மிக்சர் அலிகேஷன்ல போட்டிருப்போம். சரிங்களா? இந்த பக்கம் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த பக்கம் சேவிங்ஸ், நடுவுல இன்கம். எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது? இன்கம் இன்க்ரீஸ் தான் 25%, எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் 14%. அப்ப இது 14, இது 25, சேவிங்ஸ் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. சரியா? அப்ப ரேஷியோ எடுத்து அப்படின்னா இது 11 பார்ட். சரியா? ஓகே, வெயிட் பண்ணுங்க. டினாமினேட்டர்ல ஓல்டோட வேல்யூன்றது நம்ம எழுதணும். சரியா? இப்போ ஓல்டோட வேல்யூன்றது நமக்கு கொடுத்திருக்காங்களா? ஓல்டோட வேல்யூன்றது நமக்கு எவ்வளவு? எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு எவ்வளவு அப்படின்னா 225. சரியா? அப்ப 225 is to 517. சரியா? இப்ப நான் இதுல இருந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதுறேன். சரியா? இது மைனஸ் பண்ண அப்படின்னா நமக்கு என்னது? 11. அப்ப 11 பார்ட்ன்றதா நமக்கு 517னா 225ன்றது எவ்வளவு? சரியா? இப்ப 11 அப்படின்றது எனக்கு 517. அப்ப 225ன்றது நமக்கு எவ்வளவு? இதுதான் நம்மளுடைய கேள்வி. சரியா? இப்ப இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா? இப்ப நான் இதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அப்ராக்சிமேட்டா 4, 44 மீதி 6. சோ அப்ராக்சிமேட்டா 46 புள்ளியில வருது. சரிங்களா? இது ரெண்டா நான் கேன்சல் பண்ணி ஆகணுமா? இது ரெண்டா நான் கேன்சல் பண்ணி ஆகணும். அப்ப 45 இன்ட்டு என்ன போட்டா எனக்கு 225 வரும் அப்படின்னா 45 இன்ட்டு 5ன்னு போட்டோம்னா 25க்கு 5 மீதி 2, 5 20, 22. சோ 45 இன்ட்டு 5ன்றது எனக்கு 225ன்னு கிடைச்சிடும். சோ டைரக்டா இதை நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 5 விட கம்மியான வேல்யூஸ் தான் எனக்கு கிடைக்கும். ஏன்னா 46 இன்ட்டு நம்ம போடும்போது, கரெக்டா? சோ 5 விட கம்மியான வேல்யூஸ் தான் எனக்கு இங்க கிடைக்க போகுது. சோ 25 பிளஸ் 5 30, 30 விட கொஞ்சம் கம்மியா இருக்க வேல்யூ 29.7 தான் நம்மளுடைய ஆன்சர். கிளியரா? புரிஞ்சா? சோ உட்கார்ந்து எல்லாத்தையும் நம்ம மைனூட்டா சால்வ் பண்ணாலும் நமக்கு இதுதான் வரப்போகுது. அப்ராக்சிமேட்டா போட்டாலும் நமக்கு என்னதான் வரப்போகுது? இதுதான் நமக்கு வரப்போகுது. கிளியரா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, இஃப் a 9 digit number அப்படின்னு கொடுத்துட்டாங்க is divisible by 44, 44ஆல டிவைட் ஆகுது. 44 அப்படின்னா 4 into 11ஆல டிவைட் ஆகணும். then what will be the value of 5x minus 2y for the maximum number of y? y க்கு என்ன கொடுத்துருக்கோமா? மேக்ஸிமம் நம்பர் அப்படின்றது நமக்கு கொடுக்க சொல்லி இனிமேட் பண்ணிருக்காங்க. சரியா? yன்றது இங்க இருக்கா? அப்ப 4ஓட டிவிசிபிலிட்டின்றது லாஸ்ட் 2 நம்பர். அப்ப 1 8 இருக்குன்னா இன்னொன்னு கண்டிப்பா எனக்கு என்ன இருக்கணும்? 8ன்றது இருக்கணும். அப்ப 4 5 0 6 9 x 4
ஒய்க்கு பதிலா 8 8 சரியா. இப்ப எக்ஸுக்கு பதிலா வேல்யூன்றது நம்ம கண்டுபிடிப்போம், அவ்வளவுதான். அப்ப 4 டிவிசிபிள்ல வச்சு நான் என்ன பண்றீங்க 8ன்னு நான் போட்டாச்சு. அடுத்து 11 டிவிசிபிள் நமக்கு என்னது 4 பிளஸ் 0 4 9 பிளஸ் 4 10 13 13 பிளஸ் 4 17 17 பிளஸ் 8 அப்படின்னா நமக்கு எவ்வளவு 25. சரி ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து 5 பிளஸ் 6 11 11 பிளஸ் எக்ஸ் அடுத்தது 19 பிளஸ் எக்ஸ். சோ மைனஸ் ஆஃப் 19 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரணும், ஒன்னு 0 வரணும், அப்படி இல்லைன்னா 11ஓட மல்டிபிள் எதுனா ஒண்ணு வரணும். ஃபர்ஸ்ட் நான் சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா 6 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன, சரிங்களா. 0 அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு எனக்கு கிடைச்சிடும், சரியா. இப்போ ஒருவேளை 11 அப்படின்னு நான் போறேன்னு வச்சுக்கோவேன், அப்ப 6 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 11. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னோட ஆன்சர் அங்கிட்டு போச்சு அப்படின்னா இங்கிட்டு வரணும். 11 6 விட பெருசு, சோ -5 எனக்கு கிடைக்கும். சோ ஒரு டிஜிட் என்ன பண்ணக்கூடாது, மைனஸ்ல போட முடியாது. சோ எக்ஸோட வேல்யூன்றது 6. அப்ப 5 30 30 மைனஸ் 2 × 8 16. சோ என்னோட ஆன்சர் அப்படின்றது 14. கிளியரா. சோ பெருசா நம்ம என்ன பண்ண தேவையில்ல, யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல, சரியா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா. அடுத்தது இன் a circle, ஒரு சர்க்கிள்ல 2 chords BA and DC intersect at outside the circle at point P, சரிங்களா. அப்ப அதே மாதிரி நம்ம வரைஞ்சுக்கலாம். ஒரு சர்க்கிள் இருக்கு, 2 கார்டு இருக்கு, சரிங்களா. இப்படி ஒரு கார்டு போகுது, ஓகே. அதே மாதிரி இப்படி ஒரு கார்டு போகுது, ரெண்டு என்ன பண்ணுதுன்னா இன்டர்செக்ட், அவுட் சைட்ல இன்டர்செக்ட் ஆகுது, பாயிண்ட் P ல இன்டர்செக்ட் ஆகுது. இந்த கார்டோட பேரு அப்படின்றது கொடுத்துருந்தாங்களா, என்னது நமக்கு BA and DC, ஓகேவா. அப்ப இதோட பேரு இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணோம். சோ இது B, இது A, இதோட பேரு இது D, இதோட பேரு C, சரிங்களா. அப்ப இந்த 2 கார்டுன்றது அங்க போய் என்ன பண்ணிருச்சு, எனக்கு டச் பண்ணிருச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வேற என்னலாம் கொடுத்துருவாங்க பார்க்கலாமா. ஓகே. அட் த சேம் டைம் கார்டு DA, சரி. அப்ப DA ஒரு கார்டு இருக்கு, ஓகேவா. அப்ப இதுக்குள்ள கூடிய எனக்கு என்ன பண்றான், ஒரு கார்டு அப்படின்றது போறான். அப்ப DA அப்படின்ற ஒரு கார்டு இருக்கு. அதுவும் அடுத்து வேற என்னது BC இன்டர்செக்ட் அட் a பாயிண்ட் Q, இதுக்குள்ள இருக்கக்கூடிய BC அப்படின்றது இருக்கு. இது ரெண்டு எனக்கு எங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னா பாயிண்ட் Qல எனக்கு என்ன ஆகுதுன்னா இன்டர்செக்ட் ஆகுது, சரியா. ஓகே. நெக்ஸ்ட் வேற இஃப் BQ, அடுத்து வேல்யூ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாப்ல, சரியா. ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணிருக்காங்க, வேல்யூ அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. BQவோட வேல்யூன்றது 5, ஓகே. AQவோட வேல்யூன்றது 15, ஓகே. நெக்ஸ்ட் DQவோடன்றது 3, DQன்றது 3, DQ இந்த இருக்கா. சோ இதோட வேல்யூன்றது நமக்கு என்னது 3. அடுத்தது PAன்றது நமக்கு என்னதுன்னா 5. அப்ப இந்த இடத்துல PAன்றது நமக்கு 5. அடுத்தது PBன்றது நமக்கு என்னதுன்னா 6, PBன்றது 6 அப்படின்னா இதோட வேல்யூன்றது நமக்கு 1, PDன்றது 15, சரிங்களா. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய PD, அப்ப இந்த மொத்தமா இருக்கோட வேல்யூன்றது நமக்கு என்னதுன்னா 15. ஓகே. நெக்ஸ்ட் வேற PC அண்ட் CQ ஆகியவற்றின் விகிதத்தை காண்க, சரியா. PCன்றது நமக்கு எங்க இருக்கு, PC, அப்ப இதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகே. CQ தான் இருக்கு, இது ஒய்ன்னு இருக்கு, சரியா. இதோட ரேஷியோ, சோ x/y, x/y என்னன்றது நமக்கான கேள்வி. கொஸ்டின் கிளியரா. இந்த கொஸ்டின் தான் நம்ம கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நம்ம பெருசா தான் இருக்க போது, நம்ம ஈஸியாவே நம்ம சால்வ் பண்ணலாம், சரியா. ஓகே. 2 ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது மிக்ஸ் ஆகி வரப்போகுது, ஓகே. அது என்ன சார் 2 ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா 2 சீக்கன் டச் ஆகுதுன்னா நம்ம ஒண்ணு சால்வ் பண்ணலாம். என்ன பண்ணலாம், இதோட மல்டிபிள் 5 இன்ட்டு இதோட மல்டிபிள் PA இன்ட்டு PB, சரியா, 6 ஈக்குவல் டு PC இன்ட்டு PD எவ்வளவு அப்படின்னா 15, சரியா. இப்ப இதை சால்வ் பண்ண அப்படின்னா 1 5 3 15. சோ x ஈக்குவல் டு 2. சோ என்னோட நியூமரேட்டர்ல x ஈக்குவல் டு 2ன்னு வரணும், சரியா. அப்ப இது கிடையாது, இது கிடையாது, இது ரெண்டுல தான் எனக்கு ஒரு ஆன்சர் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா. செகண்ட் பாயிண்ட், இப்ப ஒய்ன்றது சால்வ் பண்ணணும்னா அப்ப ஒரு சர்க்கிள்குள்ள 2 கிராஸ் வெட்டுற மாதிரி ஒரு பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா இந்த இடம் இது சென்டர் கிடையாது, சரியா. கிராஸ் வெட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா y ஈக்குவல் டு எப்படி சால்வ் பண்ணலாம், 3 இன்ட்டு 15, அதாவது இது இன்ட்டு இது, சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் இது இன்ட்டு இது, சரியா. 5 இன்ட்டு y, அப்ப 4 5 3 15. சோ y ஈக்குவல் டு 9. அப்ப x/y அப்படின்னா நமக்கு என்னது 2/9. சோ என்னோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஜஸ்ட் அந்த டயக்ராம் வரைக்கும் தான் நமக்கு டைம்ன்றது கன்சியூம் ஆக போகுது. வரைஞ்சு முடிச்சோடனே ஆன்சர்ன்றது 2 ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணியாச்சு சொல்லியாச்சு. கிளியரா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா. நெக்ஸ்ட் அடுத்தது
இந்த given figure அப்ப இந்த டயகிராம் இருக்கு கொடுத்திருக்காங்க. AB is the diameter. அப்ப இது மொத்தமே எனக்கு என்னதுன்னா டயாமீட்டர்னு சொல்லிட்டாங்க of a circle with center O. ஓகே. AT is tangent. அப்ப இது எனக்கு tangent அப்படின்னா எனக்கு இது எப்படி இருக்கணும் 90 டிகிரில வந்து மீட் பண்ணி இருக்கணும். AOQ, A இந்த இருக்கு, O இந்த இருக்கு, Q இந்த இருக்கு. அதோட வேல்யூன்றது நமக்கு என்னதுன்னா 68 டிகிரி. What is the value of ATQ? சோ இதோட வேல்யூன்றது நமக்கு என்ன அப்படின்றது கேள்வி. சரியா? சரி, ஓகே, ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரியா? எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம்? இது ஒரு ட்ரையாங்கிளா, ATBன்றது ஒரு ட்ரையாங்கிள். சரியா? 1 டிகிரி 90. இன்னொன்னு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அடுத்தது இது சென்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப இதுவும் இதுவும் எனக்கு என்னது ஈக்குவல். அப்ப சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு ஆப்போசிட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்ப இது ரெண்டை கூட்டினா இது கிடைக்கணும். இதுல பாதி தான் இங்க இருக்க போகுது, ஏன்னா இது ரெண்டு ஈக்குவல். அப்ப என்னோட ஆன்சர் இங்கன்றது நமக்கு என்னது 34. இதோட வேல்யூன்றது 34. சோ ரெண்டு ஆட் பண்ணா 68. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது 90, இது 34. அப்ப இதோட ஆன்சர்ன்றது நமக்கு என்னது அப்ப 56. 50, 80, 90. சோ என்னோட ஆன்சர்ன்றது 56. அவ்வளவுதான். சரியா? ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட்குள்ள என்ன பண்ணலாம், இந்த சம்க்கு ஆன்சர் நம்ம போட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது the top of the two pole. அப்ப ரெண்டு போல் இருக்கு. சரியா? அப்ப இங்க ஒரு போல் இருக்கு, இங்க ஒரு போல் இருக்கு. இந்த top of the pole, ஓகே, இதோட ஹைட்ன்றது இது 30, இதோட ஹைட்ன்றது 14. ஓகே, ஆர் கனெக்டட் பை a string. ஒரு ஸ்ட்ரிங் மூலமா எனக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கனெக்ட் பண்ணிருக்காங்க. சரி, அப்ப கிரவுண்ட்ல இருந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஒரு ஸ்ட்ரிங் மூலமா ஸ்ட்ரெயிட்டா கனெக்ட் பண்ணிருக்காங்க at an angle of 30 டிகிரி. அப்ப இதோட வேல்யூன்றது நமக்கு என்னது 30 டிகிரி. சரிங்களா? அப்ப இது இங்க இருந்து போதா, அப்ப இதோட வேல்யூ நமக்கு என்னது 30 டிகிரி. ஓகே, வித் த ஹரிசாண்டல் த லென்த் ஆஃப் த வயர். வயரோட லென்த் என்னன்றது நமக்கான கேள்வி. சரியா? ஓகே, இதுவும் ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? 14 போக மீதி இங்க எனக்கு எவ்வளவு இருக்குன்னா 16 எனக்கு இருக்கும். இது 14 எனக்கு இருக்கும். மொத்தமா தான் எனக்கு 30. ஓகேவா? நமக்கு இந்த இடத்துல கம்பி அப்படின்றது எதுதான் கம்பி அப்படின்னா இது மட்டும் தான் நமக்கு கம்பி. சரிங்களா? இதோட லென்த்ன்றது நமக்கு என்ன பண்ண போதும், தெரிஞ்சா போதும். கரெக்டா? சரி, ஓகே. அப்ப இதோட லென்த் என்ன, 30க்கு ஆப்போசிட்ல 16னா 90க்கு ஆப்போசிட்ல நமக்கு என்ன கிடைச்சுன்னா 32. சோ என்னோட ஆன்சர் அப்படின்றது நமக்கு என்னது 32 மீட்டர். அவ்வளவுதான். அந்த கம்பியோட லென்த் மட்டும் நமக்கு என்ன பண்ண போதும், தெரிஞ்சா போதும். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்றது பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The following pie chart gives the information about the distribution of the weight of in the human body according to the different kinds of components. Study the pie chart and answer the questions distributions of weight in the body. இந்த மாதிரி ஒரு பை சார்ட் கொடுத்தாலே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம், சிஜிஎல் பசங்க என்ன பண்ணுவோம்னா இதெல்லாம் இப்ப ரீட் பண்ணவே மாட்டோம். டைரக்டா இந்த கொஸ்டினுக்கு வந்துரும். அவ்வளவுதான். சரியா? இப்ப என்ன இருக்கு, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த புரோட்டீன் அண்ட் ட்ரை மேட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு த வாட்டர் பிரசன்ட் இன் த பாடி. சரியா? அப்ப வாட்டரை பொறுத்து இதுல இருக்கக்கூடிய புரோட்டீன் ட்ரை மேட்டர் எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருக்கு. இது புரோட்டீன்றது 24, ட்ரை மேட்டர்ஸ்ன்றது 11. அப்ப 20, 30, 35. சரியா? அப்ப 35 டிவைடட் பை வாட்டர்ன்றது 65. இது இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு. சோ ரெண்டு பை சார்ட் கிடையாது. ஓகேவா? சரி, இன்ட்டு 100. அவ்வளவுதான். சரியா? இப்ப சால்வ் பண்ணலாமா? 7 5 35, 1 5 5 3 5 15. சோ 700 டிவைடட் பை 13. சோ இது அப்ராக்சிமேட்டா நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 13 13. அடுத்தது 6 13, சாரி 5 13 65. அப்ப 5 ரிமைனிங் 5. ஓகே, அடுத்தது 3 13 39. சோ என்னோட ஆன்சர் அப்ராக்சிமேட்டா 53 புள்ளியில வருது. சோ 53 புள்ளியில வேற எதுவும் கொடுத்துருக்காங்களா? சோ ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. சரியா? அப்ப என்னோட ஆன்சர் வந்து 53.85. கிளியரா? சோ 53 பாயிண்ட்ல எனக்கு வருது. சோ 53.85 தான் நம்மளுடைய ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்றது பார்க்கலாமா? நெக்ஸ்ட் அது பெரிய சம்னால ஒரு ஸ்பேஸ் இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். How many terms of the series? சரியா? எத்தனை டேர்ம் இருக்க போகுது அப்படின்றது கேள்வி. -9, -6, -3 must be taken so that the sum of the all term is 45. சரியா? அப்ப இது 3 குறையுது, 3 குறையுது, அடுத்து 3 குறையும். அப்ப கண்டினியூஸா 3 குறையுதுன்னா இது என்ன தொடர், ஏபியா ஜிபியானா ஏபி. ஏபில இருக்கக்கூடிய சம்முடைய ஃபார்முலா SN = n/2. லாஸ்ட் நம்பர்ன்றது தெரியாது. அப்ப என்ன ஃபார்முலானா 2a plus n-1 into d. இதுதான் அந்த ஃபார்முலா. சரிங்களா? கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர்ன்றது கிடைச்சிடும். s-ன்றது நமக்கு என்னது 45 ஈக்குவல் டு n-ன்றத நமக்கு என்ன பண்ணது தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஈக்குவல் டு n/2 2a. அப்ப a ன்றது நமக்கு -9,
2a அப்படின்னா -18 பிளஸ் n-1 இப்பயும் தெரியாது. டிஃபரன்ஸ் அப்படின்றது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப -6 மைனஸ் ஆஃப் -9. சோ என்னோட ஆன்சர் 9 - 6 ஆன்சர் 3. சோ டிஃபரன்ஸ் வந்து 3. சரியா? இப்ப இத சால்வ் பண்ணா n ஈக்குவல் டு என்ன அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். சரியா? இல்லையா ஆப்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, இப்ப இந்த டேர்ம்ல இருந்து 3 வெளியில எடுக்கலாமா? இப்ப 45 நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 3 இன்ட்டு 1 3 3 5 3 15 ஈக்குவல் டு n/2. அடுத்தது ஒரு 3 நான் வெளியில எடுத்தேன் அப்படின்னா எனக்கு -6 பிளஸ் n-1 அப்படின்னு எனக்கு உள்ள இருக்க போகுது. சரியா? சோ 3 3 கேன்சல். சோ கிராஸ் மல்டிபிள் பண்ணா 30 ஈக்குவல் டு சரியா என்ன உள்ள மல்டிபிள் பண்ணா -6 -1. ஏன்னா அதுல இருந்து அகைன் 3 வெளியில வந்துச்சுல, அவ -7. சோ -7n. ஓகே, பிளஸ் மறுபடியும் என்ன உள்ள போச்சுன்னா n². சரியா? இப்ப இதுதான் என்னுடைய குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். எண்ணுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றத கூட நம்ம பார்த்தா போதும். சரியா? இப்ப உதாரணமா 9ன்னு இருக்குன்னு வச்சுக்கேன். ஓகேவா? அப்ப 9 இன்ட்டு 7னா 9 56 மைனஸ் 81. சரியா? 30 எனக்கு வரல. 11னா -77 பிளஸ் 121. 30 எனக்கு வரல. 10னா -70 பிளஸ் 100. அப்ப எனக்கு ஆன்சர் எனக்கு என்ன வந்துருச்சு? 30ன்னு வந்துருச்சு. சரியா? அவ்வளவுதான் ஆன்சர். இல்லைன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் உட்காந்து என்ன பண்ணணும், நம்ம சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கணும். சோ n ஈக்குவல் டு ஆன்சர் 10. 8ஐயும் செக் பண்ணா 8 56. சார் 9 63. சாரி, இந்த இடத்துல 9 63. சோ அகைன் 10 வரல. சரியா? சரி 30 வரல. ஓகே, 8 56. அப்ப 56 மைனஸ் 56 பிளஸ் 64 கண்டிப்பா கிடையாது. சோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி 10. கிளியரா? The equation of a circle with center the radius 4 cm கோஆர்டினேட் ஜியோமெட்ரில இருக்கக்கூடிய ஒரு சம். சரிங்களா? அப்ப சர்க்கிள் சென்டர் கொடுத்திருக்காங்க, ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. அதோட ஈக்குவேஷன் என்னன்றது நமக்கு முக்கியம். சரிங்களா? x minus a the whole square plus x minus b the whole square equal to r square. சரிங்களா? இது வேற ஒண்ணு கிடையாது. ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் அப்படின்றதுதான் அந்த ஃபார்முலாவை தான் சர்க்கிள்க்கு ஏத்தாப்புல மாறி எழுதியிருக்கோம். சரிங்களா? ரெண்டு பாயிண்ட் நடுவுல டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க என்ன எழுதுவோம்? d ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x1 minus x2 the whole square y1 minus y2 the whole square plus y1 minus y2 the whole square நம்ம எழுதுவோம். அதுக்கு பதிலா நம்ம இங்க எழுதியிருக்கோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? இந்த இடத்துல x கிடையாது, சாரி y. y minus b the whole square. சரியா? இப்ப x minus a, aன்றது 1, bன்றது -2. அப்ப x minus a னா x plus 1 the whole square plus y plus 2 the whole square. சாரி, இந்த இடத்துல -1. ஏன்னா -1. சரியா? ஓகே, ஈக்குவல் டு r ஸ்கொயர். சரியா? இது நம்மளுடைய ஃபார்முலா. x minus a the whole square plus y minus b the whole square equal to r square. சரி, இப்ப இது எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கான கேள்வி கிடைச்சிடும். ஆர்ன்றது ரேடியஸ். சோ ரேடியஸ்க்கு பதிலா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 4 கொடுத்தாங்க. அப்ப 4 அங்க 16. சரியா? அப்ப 16ன்றது இந்த பக்கத்துல இருக்கு. சரியா? ஆனா இதுக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் மாறும்ல. சோ செக் பண்ணிக்கலாமா? சரி, x ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னது? x ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் 2x. அடுத்து நெக்ஸ்ட் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் 4 பிளஸ் 2 into 2 into y. அப்ப 4y equal to 16. சரியா? ஓகே, இப்போ இந்த இடத்துல x, y, 2x, 4y இந்த மாதிரி தான் இருக்கு. அப்ப அதை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம அங்கிட்டு கொண்டு போக போறோம். சரியா? அப்ப அதை மட்டும் வச்சுட்டு அப்படின்னா எதெல்லாம் இருக்க போகுது? x ஸ்கொயர் ஓகே மைனஸ் 2x பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் 4y. சரிங்களா? 16 இந்த பக்கம் பிளஸ் 1 இருக்கு. அடுத்து வேற என்ன இருக்கு? பிளஸ் 4 இருக்கு. அப்ப 5 இருக்கு. அங்கிட்டு போச்சுன்னா -5. 16 -5னா 11. சோ இதுதான் என்னுடைய ஆன்சர். இப்ப x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 2x இருக்கு கிடையாது, மைனஸ் 2x பிளஸ் 2x கிடையாது, பிளஸ் 4y. சரியா? இந்த இடத்துல பிளஸ் 4y, இங்க பிளஸ் 4y பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 கிடையாது, ஈக்குவல் டு 11. சோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் டி. அந்த ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்றது தெரிஞ்சா போதும். அதான் இந்த ஸ்ட்ரக்சர். நம்மளோட ஆன்சர் அப்படின்றது நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஓகே, நம்ம டேப் வைஸ் ஆப்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் 4 உடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. அடுத்தடுத்து வரக்கூடிய டெஸ்டோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம கண்டினியூவா பார்க்கலாம். இது சிஜில கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸா இருக்கலாம், அதோட மாடலா இருக்கலாம். சோ ரெகுலரா டேப் வைஸ்ல டெஸ்ட் வரத ரெகுலரா நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. அதோட எக்ஸ்பிளனேஷன்ன்றது நம்ம ரெகுலரா இனிமே பார்க்கலாம். கிளியரா?
புரிஞ்சா? சரி, ஓகே. டேபைஸ் டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணவங்க மேத்ஸ்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல எந்த டாபிக்ல வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க சொல்லுங்க. நம்ம என்னன்னு சொல்லி ஒரு நாள் டிஸ்கஸ் அப்படின்றத நம்ம பண்ணலாம். புரிஞ்சா? டேபைஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேபைஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேபைஸ் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கதான் இந்த வீடியோ அப்படின்னு நான் போடுறோம் அப்படின்னா அதோட லிங்க் அப்படின்றது அங்க நம்ம ஷேர் பண்ணுவோம். சோ ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.